வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் 2 நாள் பயணமாக தெலங்கானா மாநிலம் சென்றுள்ளார். இன்று காலை ஹைதராபாத்தில் உள்ள ஐஐடியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்ற உள்ளார். தொடர்ந்து காசிப்பேட்டையில் 500 கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்டு வரும் ரயில்வே உற்பத்தி பிரிவின் முன்னேற்றத்தை அவர் மதிப்பாய்வு செய்ய உள்ளார். உத்தரகண்ட் மாநிலம் உதம்சிங் நகர் மாவட்டம் ருத்ராபூரில் அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி தலைமையில் இன்று நடைபெறும் உத்தரகண்ட் நிவேஷ் உத்சவில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமை விருந்தினராக பங்கேற்க உள்ளார். இந்நிகழ்ச்சி தொழில்துறை முதலீட்டில் மாநிலத்தின் முன்னேற்றத்தை வெளிப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. தொலைதூர கல்வி ஜூலை பருவ மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் சென்னை மண்டல முதுநிலை இயக்குநர் திரு பன்னீர்செல்வம் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார். மாணவர் சேர்க்கை தொடர்பான விவரங்களை பல்கலைக்கழகத்தின் இணையதளமான www.ignou.ac.in இல் அறிந்து கொள்ளலாம் என்றும் அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரின் நாராயண்பூர் மாவட்டத்தில் நேற்று பாதுகாப்பு படையினருடன் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 6 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டனர். உளவுத்துறை மூலம் கிடைத்த தகவலை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அம்மாநில காவல்துறை தலைவர் திரு சுந்தர்ராஜ் தெரிவித்துள்ளார். இதுவரை 6 மாவோயிஸ்டுகளின் உடல்கள் மீட்கப்பட்டதாகவும் சம்பவ இடத்தில் இருந்து AK-47 மற்றும் செல்ஃப் லோடிங் ரைபிள் உட்பட ஏராளமான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்திய தேசிய ரைபிள் சங்கத்தின் தலைவராக உள்ள திரு கலிகேஷ் நாராயண் சிங் தியோ சர்வதேச துப்பாக்கி சுடுதல் சம்மேளனத்தின் இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த அதிகாரப்பூர்வ கடிதம் ஜெர்மனியின் முனிச் நகரில் உள்ள இந்த சம்மேளனத்தின் தலைமை அலுவலகம் வெளியிட்டுள்ளதாக இந்திய துப்பாக்கி சுடுதல் சங்கத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.